கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் 8000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையானது பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட அணையாகும். சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு 15 அடி உயரத்திலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்பதாலும் அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் இங்கு வருவது வழக்கம். தற்போது கோடை விடுமுறை காரணமாகவும் வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதாலும் நாளுக்கு நாள் கொடிவேரி அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று கொடிவேரி அணைக்கு ஈரோடு, திருப்பூர், கோவை, சேலம், மதுரை, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடக மாநிலம் மைசூர், பெங்களூர் போன்ற பகுதிகளில் இருந்தும் சுமார் 8000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகை தந்தனர். அருவி போல் கொட்டும் தண்ணீரில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக பல மணி நேரம் குளித்தும் அருகிலுள்ள பூங்காவில் குழந்தைகளுடன் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். அதேபோன்று குடும்பமாக அணையின் மேல் பகுதியில் பரிசல் பயணம் மேற்கொண்ட சுற்றுலா பயணிகள் அணையின் கீழ்ப்பகுதியில் விற்பனைக்காக சுவையான மீன் வகைகளை சாப்பிட்டும் தங்கள் விடுமுறைகளை மகிழ்ச்சியாக கழித்தனர். மிக குறைந்த செலவில் குடும்பத்துடன் விடுமுறை கழிக்க முடியும் என்பதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. என் பேரு கௌசல்யா. நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். வெக்கேஷனுக்காக ஃபேமிலியோட வந்தோம். பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹெவியா கிரௌடா இருக்கு. அட் த சேம் டைம் அந்த கிரௌட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல விளையாடுறதுக்காகவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஃபிஷிங் பண்ணோம், அதுக்கப்புறம் போட்டிங் பண்ணோம். அட் த சேம் டைம் ரொம்ப ஹியூமிட்னால தண்ணியில் எப்போ போய் விளையாடும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபேமிலியோட வந்து எக்ஸாக்டான ஸ்பாட் இது சம்மர் வெக்கேஷன் டைம்ல. ஸோ எல்லாரும் ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லவே